ஹலோ கைஸ், ஐம் பேக். ரொம்ப நாளாக வீடியோ பண்ணல. எனிவேஸ் இனிமேல் ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறையா ஒர்க் இருந்ததால் இதை ஃபாலோ பண்ண முடியல. மேபி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 to 730 வீடியோ சம்திங் பண்ணியிருக்கிறேன். மேக்ஸிமம் வீடியோ எல்லாமே இருக்கும். AdSense பற்றி, பிளாகர் பற்றி, WordPress பற்றி என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்களோட டவுட்டை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ROCKERMIXTEACH ஃபார் எக்ஸாம்பிள் AdSense நியூ அப்டேட் ROCKERMIXTEACH அப்படின்னு அடிச்சிங்கன்னா கூட வீடியோ வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தேடி பார்க்க முடியும். இருந்தாலும் நான் சண்டே கமெண்ட் பாக்ஸாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் பண்ணலை. இனி சண்டே கமெண்ட் பாக்ஸாவது பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 57 எபிசோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களோட டவுட் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி அதுவுமே ஒரு வீடியோ வந்து 20 நிமிஷம் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுவேன். எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை கொடுப்பேன். சின்ன சின்ன எக்ஸ்பிளைனும் இப்போ டுட்டோரியலோட பண்ணியிருக்கேன். எனிவேஸ் பார்க்கலாம், இனிமேல் ரெகுலராக அப்டேட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபார்ம் தான், இனிமேல் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றின கமெண்ட்டை வந்து கீழே பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அதர்வைஸ் வந்து நான் எப்பயும் சொல்கிற ஒரு விஷயந்தான், ஏதோ யூடியூப்பாக இருக்கட்டும், அடுத்து வந்து பிளாகராக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜெட்பேக் பிளகின் எடுத்துக்கங்க. இந்த ஜெட்பேக் பிளகின் வந்து நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன் ஃபுல் செட்டப்ஸு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ ஜெட்பேக் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பட் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக கஷ்டமாலாம் இருக்காது. அதனால இந்த ஆன்லைன் ஃபீல்டை பொறுத்த அளவு சொல்கிறேன், அது வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பிளாகராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ யூடியூப்பில் கூட அவ்வளோ அப்டேட் வந்து சேஞ்ச் பண்ணாலும் நம்ம அப்டேட் பண்ணுற விதம், டேக் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுல ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. பட் வெப்சைட் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது கூடயே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பயுமே ரெகுலர் அப்டேட்டில் இருக்கணும். அந்த இப்போ சின்ன பிளகின் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் மாறி இருக்கும். இப்போ நான் சொல்லலையா, அந்த ஜெட்பேக் பிளகின் வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. இப்போது உதாரணத்துக்கு ஸ்டார்ஸ் ரிப்போர்ட் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே சேஞ்சஸாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் பண்ணின வீடியோவில் வேறு மாதிரி இருக்கும் டேஷ்போர்ட். பட் ஆனால் அதர்வைஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். டேஷ்போர்ட் பார்த்தா கூட டேஷ்போர்டில் இருக்கிறது எல்லாம் சேமாக தான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்கும். நிறைய ஃப்ரீ ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில ப்ரீமியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த ப்ரீமியமில் மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். மோஞ்சி அடிஷ்னலாக எதுவும் இருக்காது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ நான் பண்ணனாலும் பண்ணலனாலும் நீங்கள் அப்டேட்லேயே இருக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா வீடியோ பார்த்துக்கிட்டு இப்போ நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் கூட ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் செட்டப் பண்ண அப்படின்னாலுமே கூட பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் இம்பார்ட்டன்ட் பிளகின் ROCKERMIXTEACH அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு 42 மினிட்ஸ் வீடியோ ஐ திங்க் பண்ணியிருக்கேன். அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வேர்ட்ப்ரெஸ் ஃபுல் செட்டப்ஸ், அடுத்தது மைக்ரேட் பண்ணுறது, பிளாகர் டு வேர்ட்ப்ரெஸ் மூவ் பண்ணுறது, வேர்ட்ப்ரெஸ் டு வேர்ட்ப்ரெஸ் மைக்ரேட் பண்ணுறது, எல்லாத்த பற்றியும் வீடியோ பண்ணியிருக்கிறேன். எனிவேஸ் SEO ரிலேட்டடாக கூட பேசியிருக்கிறேன். இப்போதைக்கு எல்லாருக்கும் மைண்டில் இருக்கிறது AdSense மட்டும்தான் மைண்டில் இருக்கும். எனக்கு தெரியும் AdSense வந்து எப்படி அப்ரூவல் வாங்குறது, எப்படி அதில் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் யுவர் கண்டென்ட், அதாவது கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மைக்ரோ நிஷ் எடுங்க. இதை பற்றி நம்ம டாபிக் ரெகுலராக பேசுவோம். நான் சொன்ன மாதிரி சண்டே கமெண்ட் பாக்ஸ் மாதிரி இப்போ இந்த வீடியோ கீழே உங்களோட டவுட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி கிளியர் பண்ணுற மாதிரி ஏதோ வீடியோ பண்ணுறேன். அதில் ஃபுல் டுட்டோரியல் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு டெடிகேட்டாக ஒரு டுட்டோரியல் வீடியோ கூட பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனிமேஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கும் தெரியும் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வியூஸ் போகாது, அது ஒரு விஷயம் இருக்குது. நான் என்ன நினைக்கிறதுனா, ஒரு சில டைம் ஓகே இதுக்கு வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் எவ்வளோ டைம் கொடுத்து நம்ம பண்ணுறோம். பட் ஆனால் நேம் இருக்குது. ஆனால் வந்து நம்ம அதுக்காக சைட் ஒர்க்கில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைமை சைட்டில் கொடுத்தா நல்லா ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு சில விஷயத்துக்காகவும் நான் இதை வந்து குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அது தப்பு இருக்காது. உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எதில் அதிகமாக ஏர்னிங்ஸ் கிடைக்குதோ அதில் தான் நம்ம மைண்ட் போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி மேக்ஸிமம் இதுலேயும் வீடியோ எல்லா டாப்பிக்லையும் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். எனிவேஸ் அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டினியூவாக ஒர்க் பண்ணுங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்சால் ஒரு பிளாகரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். பிளாகரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பிளாகரில் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு டொமைனோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 500 இல்லை 600 தான் வரும். ஒரு .com டொமைன் இல்லை .in ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். .com .in அது இல்லாமல் வேறு எதுவும் வாங்க தேவையில்லை. இது ரெண்டும் .in வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா DLTன்னு சொல்லுவாங்க. பட் அதர்வைஸ் வேர்ல்டு வைடு வந்து ரேங்க் ஆகும். .com வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் டொமைன். ஓகேவா, அதான் சொல்கிறேன். ஒரு .com டொமைன் மட்டும் வாங்கிட்டு பிளாகரில் கனெக்ட் பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா technologymixit.com சொல்லிட்டு டுட்டோரியலுக்காக வாங்கினது தான் இது. இந்த டொமைன் இது பிளாகரில் தான் கனெக்டில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 106 போஸ்ட் பண்ணியிருக்கிறேன்.
அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு கூட ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 3000 ரூபா செலவு பண்ணி நீங்கள் WordPress வாங்கிக்கலாம். ஏன்னா பிளாகரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து AdSense கனெக்ட் பண்ணலாம். ஏர்னிங் டேப் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டார்டிங்லேயே WordPressலேருந்து நான் இனிஷியலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேக்கப் எடுக்கணும், எல்லா போஸ்ட்டு ரீடைரக்ஷன் ப்ராப்பராக பண்ணணும். இருந்தாலும் அதை பற்றின வீடியோ கூட நான் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து WordPress மாறத்துக்கு கஷ்டம், இப்போ WordPressலேயே நம்மளோட பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னோட லிங்க்கில் வாங்குறவங்களுக்கு நான் 500 ரூபா ரீஃபண்ட் கொடுக்குறேன். கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரோமோ கோட் கொடுத்துட்டு ஹோஸ்டிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அது ஒரு ப்ரமோஷன் வீடியோ மாதிரி போகும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரியும். நீங்கள் வந்து என்னோட டெலிகிராம் சேனல் இல்லை மெயிலில் வந்து பண்ணுங்கள். நான் ப்ரீமியம் தீம்ஸாக இருக்கட்டும், WP ராக்கெட் ப்ரீமியம் எதுவாக இருந்தாலும் கொடுப்பேன். ஸோ இப்போ நம்ம டாபிக் மட்டும் பேசலாம். என்ன சொல்கிறேன்னா, இதில் WordPressல ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இங்காண்டையும் மூவ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. லிங்க் சேஞ்ச் ஆகும். ஏன்னா பிளாகரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு மந்த்து அந்த மாதிரி வரும். பட் இதில் வராது. அந்த மாதிரி லிங்க் பிரச்சனைலாம் வராது. நிறைய கூகுள் இண்டெக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதுலேருந்து கிளிக் பண்ணும்போது லிங்க் 404 எரர் வராமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கும் வீடியோ இருக்குது, பார்த்து பண்ணிக்கங்க. எனிவேஸ் வந்து எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறவங்க எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன டாபிக் எடுக்குதுன்னு தெரியல அப்படின்னா மேக்ஸிமம் சப்னிஷ், மைக்ரோனிஷ். அதாவது மைக்ரோனிஷ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இப்போ அமேசான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்லேயே சப்னிஷ் சூஸ் பண்ணுங்கள். சப்னிஷ்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய எலக்ட்ரானிக் பொருள் இருக்குது இல்லையா. ஸோ எலக்ட்ரானிக் பொருள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணுற நிறைய எலக்ட்ரானிக் பொருள் இருக்குது. கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற நிறைய எலக்ட்ரானிக் பொருள் இருக்குது. எப்போயுமே கையில் வச்சுருக்க மொபைல் கூட அப்படி சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள்லேயே ஒரு சப் கேட்டகரி எடுங்க. சப் கேட்டகரி எடுத்து அந்த கேட்டகரியில் எவ்வளோத்துக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எடுங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், டோட்டலாக எலக்ட்ரானிக் பொருள் அப்படிங்கும்போது காம்படிஷன் அதிகமாகும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் எடுத்துக்கங்க. ஸோ அதில் பார்த்து நம்ம பிரிக்கும் போது நமக்கு ஒரு மேஜர் ஆஃப் டிராஃபிக் கிடைக்கும். அந்த டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே சப்னிஷ் எடுக்கும் போது ஒரு மைக்ரோ நிஷாக வரும்போது ஒரு பர்டிகுலர் பிளாகே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மைக்ரோ டாப்பிக்கில் இருக்குது. அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா கூகுள் ரொம்ப ஈஸியாக ரேங்க் பண்ணும், ரெஃபர் பண்ணும். ஸோ அப்போ உங்களோட லிங்க்கில் நிறைய பேர் அமேசான் ப்ராடக்ட் பை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சேல் அண்ட் கன்வர்ஷன் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறவங்க, புது டாபிக் எடுக்கிறவங்க தயவு செஞ்சு மைக்ரோ நிஷ் சூஸ் பண்ணுங்கள். நிறைய ஆன்லைன் கோர்ஸ் போகலாம், நிறைய கற்றுக்கலாம், நிறைய வீடியோ பார்க்கலாம். பட் எல்லாருமே ஐடியா மட்டும்தான் கொடுப்பாங்க ஒழிஞ்சு டேரெக்டாக டாபிக் எடுத்து கையில் கொடுக்க மாட்டாங்க. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட அந்த ஐடியா மட்டும்தான் எடுத்துக்கணும். இது மட்டும்தான் இந்த ஆன்லைன் ஃபீல்டில் இருக்கிற சக்ஸஸ்க்கான ஒரு பெரிய கீ. ஓகேவா, அந்த மனசில் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க நம்ம ஒரு நியூஸ் வெப்சைட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க $1000 $2000 ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மகிட்ட காட்டுறாங்க. ஒரு ஜாப் வெப்சைட் வச்சுருக்காங்க, அவங்க இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மகிட்ட காட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதை பார்த்தினோடனே நாமளும் வந்து நியூஸ் வெப்சைட்டோ அடுத்தது வந்து ஜாப் வெப்சைட்டோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வருஷக்கணக்கு அப்டேட் இருக்கும், ரெகுலராக அப்டேட் பண்ணிருப்பாங்க. கூகுளுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ஈட் ஸ்கோர்னு இருக்கும். ஈட் ஸ்கோர் ROCKERMIXTEACH அப்படின்னு அடிச்சு பாருங்கள். அதுக்கான ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்போம் ஒரு வீடியோவில். எக்ஸ்பர்டைஸ், அத்தாரிட்டி, ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கூகுளுக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அவங்க வந்து ஒரு 4 லைனில் ஆர்டிக்கல் எழுதி பப்ளிஷ் பண்ணால் கூட போயிடும். ஏன்னா அவங்க ஒரு 5 வருஷமாக ஃபீல்டில் இருப்பாங்க, 10 வருஷமாக ஃபீல்டில் இருப்பாங்க. அதாவது வருஷத்துக்கு இத்தனை ஆர்டிக்கல்னு ரெகுலராக அப்டேட்டில் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க சின்ன ஆர்டிக்கல் எழுதினா கூட அவங்களோட ஈட் ஸ்கோரை வச்சு அவங்களோட அத்தாரிட்டியை வச்சு கூகுள் உடனே ரேங்க் பண்ணும். அவங்க வந்து இன்றைக்கி வந்து அந்த எடுத்த உடனே $2000-3000 ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஸ்க்ரீனில் ப்ளே பண்ண அந்த வீடியோ பார்த்து நாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் டெஃபினட்டாக நம்மளால முடியாது. அதனால் இன்னைய சுச்சுவேஷனுக்கு அப்கமிங், அதாவது வரப்போகிற நாட்களில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே பேக்கில் பண்ணனதை நினச்சி ஃபாலோ பண்ணாதீங்க. நான் அதான் மறுபடியும் சொல்லுவேன், இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே பண்ணின வீடியோஸ், அதாவது வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களோட ஏர்னிங்ஸை பார்த்து நீங்கள் அதிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம், அதாவது நம்ம யாருமே ஓப்பன் சோர்ஸாக சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ நானுமே வந்து இவ்வளோ நாளாக வீடியோ பண்ணலை, நிறைய சைட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் என்ன ஒர்க் பண்ணுறேன், எந்த சைட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது சில சைட்ஸ் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பிளாகிங் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளை விட யூடியூப்பில் வீடியோ பண்ணுறவங்க மட்டும், பிளாக் வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ யூடியூப் சேனல்லே இல்லாதவங்கலாம் பல லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய டாலர்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்களால எப்படி முடியுதுன்னு கேட்டால் அவங்க சீக்ரெட்டாக அண்டர் கிரவுண்ட் பிளாகிங் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட ஐடியா எடுத்துக்கணும். ஸோ அந்த ஐடியாவை வச்சு அப்கமிங் வரப்போகிற நாட்களில் எது ரேங்க் ஆகும் அப்படின்னு ஃபைன் பண்ணுறவங்க மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளாகர். அப்படி ஃபைன் பண்ணிவிட்டு கரெக்டான பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுங்கள். டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி பிளாகரில் ட்ரை பண்ணுங்கள். பிளாகர் வந்து பிகினிங்க்கு செட்டாக இருக்கும்.
பட் ஆனால் அதர்வைஸ் டெக்னிக்கல் எஸ்இஓலாம் செட் ஆகாது. பேஜ் ஸ்பீடாக இருக்கட்டும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிளாகர் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணுற ஒரு டேம்ப்ளெட் தான் இது. பட் வேர்ட்பிரஸ் வேறு மாதிரி இருக்கும். வேர்ட்பிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெமோ கண்டென்ட் நிறைய காப்பி பேஸ்ட் கண்டென்ட் பண்ணியிருக்கேன். bytest.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து WordPress ப்ரீமியம் தீம்ஸ் கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் தீம்னு சொல்லலாம். WordPress கிளிக் பண்ணுற பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இ-காமர்ஸாக இருக்கட்டும், அது பாருங்கள். ஆல் பிளாக்ஸில் பாருங்கள், பிஸ்னஸ் பிளாக், இ-காமர்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் இதில் இருக்குது பாருங்கள். நியூஸ் வெப்சைட் கூட ரன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய லேஅவுட் கொடுத்துருப்பாங்க. நினச்ச மாதிரிலாம் உங்களால் உங்கள் சைட்டை கஸ்டமைஸ் பண்ண முடியும். இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். சைட்டோட ஸ்பீடு வேறு மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட காம்படிட்டர் வேர்ட்பிரஸில் இருந்தால் நம்ம பிளாகரில் இருந்து அவங்கள பீட் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக முடியாது. ஓகே, இந்த மாதிரி டாப்பிக்கை பற்றி ஜஸ்ட் பேசினாலே இப்போ இவ்வளோ பெரிய வீடியோவாக ஆகும். டுடோரியல் பண்ணால் அதை விட மிகப்பெரிய வீடியோவாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து எந்த அளவு நம்ம ஹை ஏர்னிங்ஸ் பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டாப்பிக்கும் அந்த வீடியோவும் அவ்வளோ பெருசாக இருக்கும். அவ்வளோ விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கும். வருஷக்கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்னென்னா ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம், ரெஃபர் பண்ணோம், ஒரு 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஏர்ன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னும் மூழ்கி கிடக்குறாங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். கூகுள் AdSenseலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஒரு பர்சனுக்கு ஒரு AdSense தான் அப்ரூவல். ஒரு அக்கௌண்ட் தான் எலிஜிபிள். அதுக்கு மேலே அக்கௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த அக்கௌண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். மேபி ஃபியூச்சரில் வந்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அடுத்த அக்கௌண்ட்டுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயம். அதில் ஆன்லைன் ஏர்னிங் ஒருத்தவங்களோட லைஃப் ரொம்ப ஈஸியாக மாற்றும். அதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும். பார்க்குற வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் படிக்கிற கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஆன்லைன் ஏர்னிங்ஸ் பற்றி கண்ணை மூடிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. அதில் நல்லா ரிசர்ச் பண்ணி வரப்போகிற காலகட்டத்தில் நாம் எப்படி அதை டெவலப் பண்ணலாம், நாம் என்ன அதுலேருந்து ஐடியா எடுத்துக்கிட்டு நாம் என்ன டிஃப்ரெண்ட், மேக்கிங் டிஃப்ரெண்ட், சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதாவது வித்தியாசமாக நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். எனிவேஸ் பேசியிருக்கேன், ஏதோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ பண்ணியிருக்கிறேன். ரெகுலராக வீடியோ பண்ணுறதுக்கும் சரி, உங்களோட சப்போர்ட் வேணும். உங்களோட டவுட் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த கமெண்ட் பாக்ஸும், சண்டே கமெண்ட் பாக்ஸ் வீடியோவும் மேக் பண்ணுறேன். சின்ன சின்ன டுடோரியலும் மேக் பண்ணுறேன். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.